அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30/8/2024 முதல் 5/9/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்து தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரித்த காலம் நீங்கி குருவை விட்டு விலகி தனது ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மற்றும் தைரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில செவ்வாய் மேச ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அவர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம், உயர்கல்வி சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய காதல் சம்பந்தமாகவோ அவர்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக அமைய இருக்காங்க. அதே போல் பங்கு பாங்கான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளிலும் கூட அவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகளை அவர்கள் எந்த ஒரு வாக்குவாதமின்றி, தேவையில்லாத சலசலப்புகள் இன்றி உங்களுக்கு பிரித்து தரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்கு என்பதையும் கிரகநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுடன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருந்த குரு பகவான் தற்போது தனிச்சு செயல்பட இருக்கிறாருங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா காதல் திருமணத்திற்காக உங்க இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி பல காலமாக காத்திருந்த உங்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பும் சம்மதமும் கிடைத்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் சரியா, அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் சரி, சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது என்பது ஒரு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல வெற்றிகள் தானாக வந்து கிடைக்க இருக்குது. அதுவும் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு. அதாவது பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு மக்களால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. அரசியல் களத்தில் இருப்பவர்கள் மேலிடத்து ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இவ்வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் அரசாங்க ஆதரவும், அப்போ பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமா தருணம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 6ஆம் இடமான கடன், வியாதி, நோய், எதிரி ஆகிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு.
கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்துல பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாங்கிய கடனை அடைத்து வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமல் திணறி கொண்டு இருந்த உங்களுக்கு அவர்கள் தானாக முன் வந்து உங்களுடைய பணத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே போல் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் உங்களிடம் எல்லா விஷயத்தையுமே கேட்டு ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை அமைய இருக்குதுங்க. அதே போல அதன் விளைவாக தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. நினைத்தபடி வெற்றிகரமாக முடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு வந்த வரன் கை நழுவி போன காலம் போய் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேஷ ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுவும் மூத்த சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது பல முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. ஒரு சிலர் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன முடிவெடுப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் அவதியுற்றிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனம் படியுங்க. அதே போல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சோர்வு உறக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய முழு கவனமும் படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகருடைய சஞ்சார நிலை சுபபலம் பெற்றிருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நெருங்கிய உறவினர்களுடைய மனப்போக்கில் நிம்மதி குறையலாங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் கவலை அளிக்குங்க. கணவருடன் கூட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதால சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேசராசனையர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.